அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, கடையும் திறந்துட்டாங்களே ஐயா. நமக்கு கட்டிங்க்கு ஒரு பார்ட்னர் கிடைக்காம தடுமாறிட்டு இருக்கோமே. சார், கட்டிங்க இல்லை? ஆஹா, யோ கட்டிங்க ஐயா. போயா, நானே இப்போ தான் ஒருத்தனை பார்ட்னர் சேர்த்துட்டு வந்திருக்கேன். ஆஹா, முந்திக்கிட்டானே ஐயா. என்னது, இப்பெல்லாம் யாரும் கட்டிங் அடிக்கிறது இல்லை போல இருக்கு. காற்று ஆஃப் தான். நம்ம தான் இன்னும் கட்டிங் கால் தேடிட்டு இருக்கோம். ஒருத்தன் கூட சிக்க மாட்டேங்கிறானே ஐயா. எக்ஸ்கியூஸ் மீ, கட்டிங்க? ஆமாம். ஆஹா, நமக்குன்னு ஒருத்தன் கஷ்டப்பட்டு சிக்கிட்டாயா. A few moments later. என்னது, கட்டிங்கை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இப்போ சைனீஸ்க்கு என்ன பண்ணுறது? ஆஹா, சைனீஸுக்கு பார்ட்னர் தேட முடியாது ஐயா. இப்போ யார்கிட்ட போய் சைனீஸ் கேட்குறது? சைனீஸ் இல்லாமலும் குடிச்சு பழக்கம் இல்லை. ஆஹா, கட்டிங் கிடச்சும் சைனீஸ் கிடைக்கலையே ஐயா. நமக்கு கட்டிங் கொடுத்தானே, அவங்ககிட்ட போய் சைனீஸ் கேட்டால் என்ன? ரொம்ப கேவலமாக நினப்பான். ஆஹா, எதிர் டேபிளில் எக்கச்சக்கமான சைனீஸ் ஐட்டங்களோட ஒரு பார்ட்டி உட்காந்துருக்கு ஐயா. ஆம்லேட்டு, வறுத்த கடலை, ஊறுகாய், முட்டை, வரிசை எல்லாமே வச்சுருக்கான். அவங்கிட்ட போய் கொஞ்சம் சைனீஸ் கேட்போம். ஏங்க, கொஞ்சம் சைனீஸ் கிடைக்குமா? காசு கொடுத்தா எல்லாமே கிடைக்கும். ஆஹா, சேல்ஸுக்கு வச்சுருக்கான். இது தெரியாமல் அவங்ககிட்ட போய் சைனீஸ் கேட்டுட்டோம் ஐயா. என்ன அது, இன்னைக்கு எல்லாமே ராங்காக போகுது. எது எப்படியோ உருப்படியாக கஷ்டப்பட்டு வாங்கின இந்த கட்டிங் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஆஹா, இங்கே ஒருத்தன் தனியாக திரும்பி உக்காந்துருக்கானே ஐயா. கண்டிப்பாக இவங்கிட்ட சைனீஸ் இருக்கும். தனியாக தானே இருக்கான். கேட்டு வாங்கி கட்டிங்க உள்ளே இறக்கிட வேண்டியது தான். அவன் திரும்பி உக்காந்துருக்கானே, யாராக இருப்பான்? நமக்கு என்ன, கேட்டுட்டு ஓகேன்னா முன்னாடி போவோம், இல்லைன்னா அப்படியே பின்னாடியே போயிடுவோம். எக்ஸ்கியூஸ் மீ. என்னது, மூமெண்ட்டே காணும். எக்ஸ்கியூஸ் மீ. ஆஹா, ஒருவேளை பின்னாடி நின்று பேசுனா காது கேட்காதோ. சரி, முன்னாடி போவோம். வந்து இதுப்புறம் உட்காரு. அப்பா, வசதியாக உக்காந்தாச்சு. ஆஹா, இவன் வெறும் ஊறுகாய் தான் வச்சிருக்கான் சைனீஸா. ஆமாம், உனக்கு என்ன வேணும்? கொஞ்சம் ஊறுகாய் தொட்டுக்கலாமா? ஓ, தாராளமாக தொட்டுக்கலாமே. ஆஹா, என்ன ஒரு தாராள மனசியா. கெட்டதுமே ஓகே சொல்லிட்டான். ஆமாம், ஊறுகாயை தொட்டுக்கலாமன்னு தானே கேட்டேன். அஃப்கோர்ஸ், அப்படி தானே கேட்டேன். தொட்டுக்கோ. ஆஹா, என்ன ஒரு தாராள மனசையா. முதல்ல ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சுட்டு கட 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 கடன் கட்டிங்க அடிச்சிட வேண்டியதுதான். ஆஹா, சரக்குக்கு சைனீஸா ஊறுகாதான்னு எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியலையேயா. இப்போ ராயா சுரத்தா இருக்கு. இப்போ கட்டிங்க அடிப்போம். ஏப்பா ஏன்பா சரக்கு பிடிங்க வச்சுக்கிட்ட? நீ தொட்டு நாக்கில் வச்சியே அந்த ஊறுகாயை திருப்பி கொடுத்துட்டு உன் சரக்கை வாங்கிக்கோ. ஆஹா, என்னது இது, புதுசாக இருக்கு. ஏப்பா, தொட்டுக்கவான்னு கேட்டுக்கிட்டு தானேப்பா தொட்டேன். நீ என்கிட்ட என்ன கேட்ட? கொஞ்சம் போல ஊறுகாய் தொட்டுக்குவான்னு கேட்டேன். நானும் உன்னை தொட்டுக்க தானே சொன்னேன். ஆமாப்பா, அதான் தொட்டுக்கிட்டேன். அம்மா, ஏப்பா இந்தாரா அறையிற? தொட்டுக்குவான்னு கேட்டுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் தொட்டு நாக்கில் வைப்ப நீ. அப்போ ஊறுகாயை தொட்டு என்ன பண்ணுவாங்க? நெத்தியில் பொட்டா வச்சுக்குவாங்க. மரியாதையா நீ தொட்டு நக்கின ஊறுகாயை கொடுத்துட்டு போ. நாளை முன்ன கடைக்கு வந்தா ஒரு முழு பாக்கெட்டை வாங்கி தர்றேன், போதுமா? அம்மா, தொட்டுக்கிறேன்னு தானே சொன்னேன், அப்புறம் ஏன் தொட்டு நாக்கில் வச்ச? சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கானே. ஏப்பா, தொட்டுக்குவான்னு கேட்டது தொட்டு நாக்கில் வைக்கதான்ப்பா. அம்மா, வாங்கின கட்டிங்க இன்னும் அடிக்கலை. ஆனால் இவன் 3 வாட்டி அடிச்சிட்டான். ஆஹா, இந்த கடையில் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்டையெல்லாம் கேட்காம இவங்கிட்ட வந்து சிக்கிட்டேன் ஐயா. அதுவும் ஊறுகாய் மேட்டரில். அம்மா, ஆஹா, ஒரே ஒரு வாட்டி ஊறுகாய் தொட்டதுக்கு நினச்சி அரைகிறான் ஐயா. ஏப்பா ஏப்பா சும்மா சும்மா அரைகிற? பின்ன என்ன, காசு கொடுத்துட்டு அரைவாங்களா? தொட்டுக்கவான்னு தானே கேட்டேன், ஏன் தொட்டு நாக்கில் வச்ச? ஆஹா, இவன் இன்னைக்கு முழுசுமே இதை தான் சொல்லிட்டு இருப்பான் போல இருக்க ஐயா. தெரியாமல் தொட்டு நாக்கில் வச்சுட்டேன். அம்மா, பொய்யா சொல்கிற?
நாக்குன்னு தெரிஞ்சு தானே அதில் நீ ஊறுகாயை வச்ச. ஆஹா, போதையிலையும் எவ்வளோ தெளிவாக போட்டு வாங்குறான். என் சரக்கை கொடுப்பா. நீ தொட்டு நாக்கில் வச்சியே அந்த ஊறுகாயை கொடுத்துட்டு உன் சரக்கை வாங்கிக்கோ. ஆஹா, தொட்டு நாக்கில் வச்ச ஊறுகாயை இப்போ யாருக்கிட்ட போய் நான் வாங்கியாந்து இவனுக்கு கொடுக்கறது? ஏப்பா, ஊறுகாய் சாதாரண ஒரு பிரச்சனை, அதை ஏன்பா இவ்வளோ பெருசுப்படுத்துகிற? அப்பா, மறுபடியும் அரைஞ்சிட்டானே ஐயா. ஊறுகாய் என்ன உனக்கு சாதாரண பிரச்சனையா? ஆஹா, அப்புறம் என்ன உலக பிரச்சனையாயா ஊறுகாய்? கட்டிங்க அடிச்சிட்டு ஊறுகாயை தொட்டிருக்கலாம். அடிக்கிறதுக்கு முன்னாடி ஊறுகாயை தொட்டது எவ்வளோ தப்பாக போச்சு. இப்போ இவங்கிட்ட இருந்து நம்ம கட்டிங்க எப்படி வாங்குறது? ஏப்பா, இப்போதைக்கு தொட்டு நாக்கில் வச்ச ஊறுகாயை என்னால் திருப்பி தர முடியாது. இன்னொரு நாளைக்கு தர்றேன், என் சரக்கை கொடு. அதெல்லாம் முடியாது. என் ஊறுகாய்க்கு உன் சரக்கு சரியாக போச்சு. ஆஹா, என்னையா இது அநியாயமாக இருக்குது. தொட்டு நாக்கில் வச்ச ஊறுகாய்க்கு கட்டிங்க எடுத்துக்கிட்டானே ஐயா. ஏப்பா 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 ஏப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு காலையிலேருந்து பல பேர்கிட்ட கெஞ்சி வாங்கின கட்டிங்குப்பா இது. தயவு செய்து கொடுத்துருப்பான். ஆஹா, நம்ம கட்டிங்கையும் சேர்த்து அடிச்சிட்டானே ஐயா. இந்த ஒரு கட்டிங்க்கு காசு எவ்வளோ கஷ்டப்பட்டு புரட்டணும், ஈஸியாக எடுத்து குடிச்சிட்டானே ஐயா. இந்த முழு ஊறுகாய் பாக்கெட்டையும் நீயே வச்சுக்கோ. ஆஹா, கட்டிங்க அவன் அடிச்சிட்டு சைடிஸை என்கிட்ட கொடுத்துட்டு போகிறானே ஐயா. கட்டிங் அடிக்கலான்னு வந்தேன், கடைசியில் ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சது தாயா மிச்சம். குடிக்கிறவங்க கிட்ட மட்டும் எதுவுமே ஓசியில் வாங்கக்கூடாதியா. கட்டிங் போச்சே. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.